அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா உலக புகழ்பெற்ற தேன் பெலா, இன்னும் சொல்லணும்னா ராமசாமி 42 அந்த பெலாவில் இருக்கோம். ஸோ இதோடைய வயது வந்து இப்போ வந்து 43 வயது ஆகுது. ஸோ இந்த மரத்துக்கு வந்து நான் என்ன பேர் வச்சுருக்கேன்னா ராமசாமின்னு பேர் வச்சுருக்கேன். எதனால் அந்த பேர் வச்சேன்னா என்னுடைய தந்தை வந்து இந்த மரத்தை வச்சதால் நான் ராமசாமின்னு பேர் வச்சுருக்கேன். கூட வந்து பார்த்திங்கன்னா இதோடைய சிறப்பை குறிக்கிற விதமாக 42 பிரிக்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த 42 பிரிக்ஸ் என்னென்னா 42% சுவை உள்ள பழங்களை வந்து இந்த மரம் தர்றதால இதுக்கு வந்து ராமசாமி 42ன்னு சொல்லிட்டு இந்த பேர் வச்சுருக்கோம். ஸோ இதோடைய தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலில் வந்து ஒரு அதிகப்படியான பால். இந்த மரத்தில் வந்து பால் வந்து ரொம்ப அதிகப்படியான பால், கையை வச்சாலே அப்படியே ஒட்டிக்கும் பால். ஸோ அந்தளவுக்கு அதிகப்படியான பால், சுவையில் வந்து ரொம்ப அதிகப்படியான சுவை. ஸோ இன்றளவும் இந்த சுவையை பீட் பண்ணுற அளவுக்கு பழங்கள் வந்து எங்களுடைய நாலேஜ் கட்டின வரைக்கும் இது வரைக்குமே நாங்கள் கண்டறியல. இந்த பகுதியில் இருக்கலாம், இதுக்கு மேலேயும் இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம், 50 அளவுக்கு கூட இருக்கலாம். பட் எங்களுடைய நாலேஜுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சுவையை வந்து பீட் பண்ணுற அளவுக்கு வேறு பழங்கள் வந்து கண்டறியலை. ஸோ இதோடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பலூன் ஷேப்பில் வரும். சுளைகளோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். இது வந்து ஸ்வீட்டுக்கு மட்டும்தான் பார்க்கணும். நம்ம வந்து இதில் சுவையும் ரெக்கவரி ரேஷியோவும் மற்றதை பார்க்கக்கூடாது. பாலோடைய தன்மை அதை பார்க்கக்கூடாது. சுவைக்கு இது சிறந்தது, மற்றது எல்லாமே இது ட்ராபேக் தான். பால் அதிகமாக இருக்கும், சுளை கம்மியாக இருக்கும். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பலூன் ஷேப்பில் வரும். பலூனில் வந்து பார்த்திங்கன்னா சுளையோட சைஸ் வந்து பெருசாக தான் இருக்கும். காய் பெருசாக இருக்கிறதுல சுளையோட சைஸ் பெருசாக இருக்கும். இந்த கதனைன்னு சொல்லுவாங்க, அது சின்னதாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும். பெரிய காயில் கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ இந்த பலூன் ஷேப்பில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒடுக்காக இருக்கிற இடத்துலலாம் சுளைகள் இருக்காது. இந்த கொஞ்சம் முழுக்காக இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல மட்டும்தான் சுளைகள் இருக்கும். இந்த இடத்துல அதுமாதிரி சுளைகள் இருக்காது. ஸோ அது மாதிரி ஒரு தன்மை கொண்டது. பாலில் வந்து அதிகப்படியான பால். இன்னொன்று இது வந்து ரொம்ப வறட்சியான இடம். இந்த இடத்துக்கு நீர் வரணுன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்லேருந்து டிஸ்டன்ஸ்லேருந்து இங்கே நீர் வரணும். ஸோ இந்த வறட்சியான இடத்துல இருக்கிறதாலையும் இதோடைய சுவை வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் அக்னி நட்சத்திரம் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய சுவைகள் 42க்கு போகும். தற்சமயம் மழை பெஞ்சதால் இதோடைய சுவைகள் வந்து 33 அளவுக்கு தான் இருக்கும், 42 ரீச் பண்ணாது. ஸோ மழையே இல்லை, மே மாதம் அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதோடைய பிரிக்ஸோடைய லெவல் அதிகமாகும். பிகினிங்கில் கம்மியாக இருக்கும், அந்த அக்னி நட்சத்திரம் பீக்கில் வந்து அதிகமாக போகும், திரும்பி எண்டில் வந்து கம்மியாக போகும். 42னா 42 வந்து சராசரியாக எப்பயுமே 42 அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அந்த சீதோஷ்ண வெப்பநிலையை தகுந்த மாதிரி அதோடைய சுவையில் மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை வந்து நம்ம தெரியப்படுத்துகிறோம். இது இல்லாத இதோடைய விதைச்செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விதைச்செடிகள் பழங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அன்மெச்சூராக இருக்கிறதால இப்போ பழங்கள் எதுவும் கொடுக்கல. ஸோ மழை பெஞ்ச காரணத்தால் ஸ்வீட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதையும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.